அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது செல்வம் பெருகணும், சொந்த வீடு அமையணும் அப்படின்னு அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அதீத அளவில் பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு எப்பொழுதுமே செல்வம் பெருகி கொண்டே இருக்கணும், நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் நம்மளால் சேமிக்க முடியுமா, சொந்த வீட்டுக்கு நம்மளால் மாற முடியுமா அப்படிங்கிற எண்ணம் பலருடைய மனதிலையும் இன்றளவும் இருந்துகிட்டே இருக்கு. இதற்கு நாம பல பரிகாரங்கள், தாந்திரிக முறைகளை நாம பயன்படுத்தினாலும் அமாவாசை அன்னைக்கு நாம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதீத பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுங்க. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அமாவாசை அப்படின்னாலே நம்மளுடைய மனதுக்கு வருவது பித்ருக்களுக்கு நாம் வழிபாடு செய்கிறது மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் அமாவாசை அன்று நாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை செழுமையாக மாற ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வம் பெருக ஆரம்பிச்சிடும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்த வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான பதிவில் அமாவாசை அன்று நாம் என்ன விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா செல்வம் பெருகும், சொந்த வீடு அமைய பெறும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். மிக மிக எளிமையான முறையில் தான் நான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு சந்திர பகவான் தாங்க காரணம். இந்த பிரச்சனைகள் தீருவதற்கு சந்திரன் பலமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சிலர் எத்தனையோ திறமைகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். இப்படி ஒருவர் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் சந்திரன் பலமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. மன உளைச்சல், விரக்தி ஆகியவை ஏற்படுவதற்கும் சந்திர பகவானே முழு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திர பகவானின் அருள் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித ஆச்சரியமும் கிடையாது, எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. சந்திர பகவானினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் முன்னேறவே முடியும். அப்படி சந்திரனினுடைய அருளை பெறுவதற்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னோன்னா அது அமாவாசை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி. இந்த அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் சந்திரனினுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா சற்று அதிக அளவிலேயே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்கான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. அந்த வகையில் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனதுக்கு தோன்றுவது முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாள் அப்படின்னு தான் நாம் அனைவருமே நினைப்போம். ஆனால் இது சந்திரனினுடைய ஆதிக்கம் அதிக நிறைந்த நாளும் கூட அப்படிங்கிறத பலரும் மறந்த விஷயம்தான். பொதுவாக வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியை தான் நாம் அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் தினசரி நடக்கக்கூடிய சந்திரனின் பெயர்ச்சியை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. அமாவாசை, பௌர்ணமி, சந்திராஷ்டமம் ஆகிய நாட்களை மட்டும்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி சந்திரனுக்குரிய மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னால் அமாவாசை நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் 2 முக்கிய விஷயங்களை நாம் செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் எப்பொழுதுமே பண பற்றாக்குறை அப்படிங்கிறதே ஏற்படாதுங்க. அதோடு என்ன வேண்டுதல் நாம் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கு. வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படுவதற்கு அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுதுங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு உப்பு, மஞ்சள் உள்ளிட்ட 108 பொருட்கள் சொல்லப்படுது. இவற்றில் எல்லா பொருட்களும் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சில பொருட்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கணுங்க. இந்த பொருட்கள் எப்போதுமே இல்லை அப்படின்றது மட்டும் நீங்கள் சொல்லிவிடவே கூடாது. இந்த 108 பொருட்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. வீட்டில் துவரம் பருப்பு வைத்திருக்கக்கூடிய டப்பாவில் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நாணயங்களை போட்டு வைங்க. வேலை கிடைக்க வேண்டும், வருமானம் பெருக வேண்டும், சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னு உங்களின் எந்தவித வேண்டுதலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு இந்த நாணயங்களை வைங்க.
அதே மாதிரி நீங்கள் வீட்டிற்கு வாடகை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, முக்கிய தேவைகளுக்கு இந்த நாணயங்களில் இருந்து ஒரு நாணயத்தை எடுத்து அதோடு சேர்த்து வைத்து பயன்படுத்துங்க. இதனால் நீங்கள் செலவு செய்த பணம் 2 மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும். வீட்டு வாடகைக்கான பணமோ சம்பளம் வாங்கிய பணமோ அதை முதல்ல கொண்டு வந்து துவரம்பருப்பு டப்பாவில் அரை மணி நேரம் வைத்துவிட்டு பிறகு எடுத்து அதை கொடுக்க பாருங்க. இப்படி நீங்க செய்யறதுனால சீக்கிரமே சொந்த வீடு யோகம் உங்களுக்கு அமைய பெறுங்க. ஒவ்வொரு மாதமும் இதை நீங்க கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா நாராயணன் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரம் ஏதாவது இருந்தால் அங்கே போயிட்டு அந்த மரத்தை நாராயணராக நீங்கள் நினைத்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நாராயண பகவான் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதையே நடத்துவார். அரச மரத்தை அமாவாசை நாளில் வலம் வந்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் பெறும். அரச மரம் அருகில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு பூ போட்டு அரச மரத்திற்குரிய இந்த மந்திரத்தை, அப்படி இல்லைன்னா பெருமாளுக்குரிய மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஜபிக்கணும். இவ்வாறு நீங்கள் ஜபித்து உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்கிறீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் முன்வைத்து உங்களுடைய பரிகாரத்தை, அதாவது உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் முன்வைத்து உங்களுக்கு தேவையானவற்றை மனதில் அந்த பெருமாளிடம் கேட்டு இந்த உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரம், ஓம் நம சிவாய சொல்லலாம். பெருமாளுக்குரிய மந்திரம் அப்படின்னு வரும் பொழுது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஸ்ரீராம ஜெயம், இது போன்ற சின்னதான மந்திரங்களை கூட நீங்கள் மனதுக்குள்ள 108 முறை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இவ்வாறாக இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஜபித்து பெருமாளை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சுபிக்ஷம் நிறைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முன்னோர்களின் சாபம் தான் பெரிதளவில் காரணமாகவும் அமையப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய மனம் நாம் குளிர வைத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நமக்கு 1000 பேர் என்ன கெடுதல் நினைத்தாலும், கிரகங்களினுடைய தாக்கமே நமக்கு இருந்தாலும் கூட முன்னோர்களினுடைய ஆசியும் அவர்களுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அனைத்து வித தாக்கத்தில் இருந்தும் நம்மளால் தப்பிக்க முடியும். அதனால் அவர்களினுடைய மனம் குளிர செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்களின் ஆசிகளை பெற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அம்மாவாசை அன்று கோவிலுக்கு சென்று நம்மால் முடிந்த வரைக்கும் யாராவது 4 பேருக்கு சாப்பாடு, அப்படி இல்லைனா தண்ணீர் கூட நீங்கள் வாங்கி தரலாம். இப்படி சாப்பாடு தண்ணீர் வாங்கி தர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கஷ்டங்களில் இருந்து நீங்கள் விலகி வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது செம்மையாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இது முன்னோர்களினுடைய மனதையும் பார்த்தீங்கன்னா குளிர செய்து நமக்கு அவர்களினுடைய ஆசைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால் அமாவாசை நாள் அப்படின்னு வந்ததுன்னா இந்த விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நாலாபுறமும் பிரச்சனைகளாக நீங்கள் சூழ்ந்திருந்தாலும் சரிங்க, இதன் காரணமாக அனைத்து வித பிரச்சனைகளும் ஒரு நொடியில் மறைந்து உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் சுபிக்ஷமாகவும் மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக அமாவாசை நாளில் நாம் நாராயண பகவானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை, அப்படி இல்லைன்னா ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்லி நீங்கள் அவரை வழிபட்டீங்க அப்படின்னா செல்வம் கண்டிப்பாக பெருகும். அதே போல் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை மனம் குளிர வழிபட்டோம் அப்படின்னா, அவர்களுடைய மனம் குளிர்ற வகையில் நாம் வழிபட்டோம் அப்படின்னா அவர்களாலேயும் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கப்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும். இதில் ஏதாவது ஒன்று, 3ம் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒன்று கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா எல்லா விஷயமே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கள் தான். உங்களுக்கு சம்பளம் கிடைச்சிதுன்னா அதை ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தோரம்பருப்பு டப்பாவில் போட்டு அந்த பணத்தை தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் செலவுக்கு கொடுக்கக்கூடிய
அந்த பணம் தான் உங்களுக்கு ரெட்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் கிடைக்கப்பெறும். இதெல்லாம் சின்ன சின்னதாக செய்யக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் குறிப்பாக அமாவாசை நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.